தீமையை அழித்த தாய் சக்தி காளி அம்மனின் தெய்வீக கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? புராணங்களிலும் மக்கள் நம்பிக்கைகளிலும் காளி அம்மன் பராசக்தியின் உச்ச வடிவமாக வழிபடப்படுகிறாள். தேவி மகாத்மியத்தின்படி சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற அசுரர்கள் தேவர்களையும் உலகங்களையும் அச்சுறுத்திய காலத்தில் துர்காதேவியின் கோபத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியே காளியாக உருவெடுத்தாள். கருமை நிறம், நீண்ட நாக்கு, கையில் ஆயுதங்கள், கழுத்தில் அசுர தலையாலான மாலை, இவை அவளின் அச்சுறுத்தும் தோற்றமாக கூறப்படுகின்றன. ரத்த பீஜன் என்ற அசுரன் கொல்ல முடியாதவனாக இருந்தான். அவன் ரத்தம் தரையில் விழும் ஒவ்வொரு துளியிலிருந்தும் புதிய அசுரன் தோன்றினான். இதனால் தேவர்கள் கலங்கினர். அப்போது காளி அம்மன் போர்க்களத்தில் தோன்றி அவன் ரத்தம் தரையில் விழுவதற்கு முன்பே அனைத்தையும் குடித்து தீமையை முற்றாக அழித்தாள். போரின் வெறியில் காளி அம்மன் உலகையே நடுங்கச் செய்தாள். அப்போது சிவபெருமான் அவளின் கோபத்தை தணிக்க தன்னை தரையில் படுக்க வைத்தார். அவரை மிதித்தவுடன் உணர்வு பெற்ற காளி நாக்கை கடித்து அமைதியடைந்தாள். இந்த கதை தீமையை அழிக்க சக்தியும் அதை கட்டுப்படுத்த கருணையும் அவசியம் என்பதை உணர்த்துகிறது.